ராகவ் கிட்ட அபியோட அப்பா சொல்றாங்க, இந்த மாதிரி தொல்லை கொடுத்ததுனாலதான் நீங்க இங்க வந்தீங்க. அபி சார்பா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் தம்பி. ராகவ் சொல்றாரு, மாமா நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? பாட்டி சொல்றாங்க, சிவராமன் நீங்க ஏன் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்க? ஆகாஷம் யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கணும். தப்பு அபி பேர்ல மாத்திரம் இல்ல, எதிரிங்க சதி பண்ணணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த ஒரு வழி இல்லாட்டி வேற ஒரு வழியில தேடி இருப்பாங்க. அதனால யாரையும் சுலபமா நம்பிடக்கூடாது. இன்னமும் கம்பெனியோட புரோட்டோகால்ஸ இம்ப்ரூவ் பண்ணணும். இனிமேட்டு ஆபீஸ்க்குள்ள யாரு வர்றவங்களா இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இதுதான் நாங்க கத்துக்கிட்ட பாடம். பிசினஸ்ல லைஃப்ல மேடு பள்ளம் இருக்கதான் செய்யும். அதுக்காண்டி நம்ம பயணிக்காம இருக்க முடியாதுல்ல. அபியோட அம்மா சொல்றாங்க, இருந்தாலும் எல்லாருக்கும் மன கஷ்டத்தை கொடுக்கற மாதிரி ஆயிப்போச்சு இல்லம்மா, அதனால எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மனோகர் சொல்றாரு, அபி, அனு, ஆகாஷ் 3 பேரும் சேர்ந்து மித்ரனை சந்திக்க போனதுனாலதான் ராகவ காப்பாத்த முடிஞ்சிச்சு. அந்த கடவுள் நம்மள கைவிடல. யாருமே வருத்தப்படாதீங்க. இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அபி பாட்டி கிட்ட கோவமா பேசிடுறாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, மனஸ்தாவத்தோட போறது நல்லதில்லம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு அபி. பாட்டி சொல்றீங்களா தங்கம்? இல்ல பாட்டி, உங்ககிட்ட நான் எதுவும் சொல்லல. எங்க அப்பா அம்மா கூட இருக்கணும்னு சொன்னா எங்க அப்பா அம்மாவை புரிஞ்சுப்பாங்க. நடந்தது எல்லாமே அவங்களுக்கும் தெரியும் பாட்டி. பாட்டி சொல்றாங்க, சரி அபி, உங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றதுதான் உனக்கு ஆறுதலா இருக்கும்னா நான் அதை தடுக்க விரும்பல. பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரியா? சரி பாட்டி. அக்கா, பாட்டி நான் வர்றேன். அபி ஒரு செகண்ட் இருமா. என்னங்க, அபிய அவ வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? மனசுக்குள்ள கிருஷ்ணா நினைக்கிறாரு, என்ன அபிய வீட்டுல கொண்டு போய் விடணுமா? இதுக்காண்டி தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நிக்கிறாரு. இன்று ஐவரி கோஸ்டின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.